தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய ஆலோசனையானது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம், which is from the book of Proverbs chapter 14 and verse 21. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இரங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு உண்டாகிற வசதிகள், மேன்மைகள், உயர்வுகள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை நாம் மதிக்கிறோமா அவமதிக்கிறோமா? நம்ம கிட்ட இருக்கிற வசதிகள், நம்ம கிட்ட இருக்கிற மேன்மைகள் மற்றவர்களை அவமதிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோமா, அல்லது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுவதற்காக நம்ம பயன்படுத்துகிறோமா என்கின்ற இந்த காரியத்தில் சாலமோன் ராஜா அவர் கண்ட காரியம், பிறனை அவமதிக்கிறவன், கேவலமாய் நினைக்கிறவன், மற்றவர்களை அசட்டை பண்ணுகிறவன் என்ன செய்கிறானா, பாவம் செஞ்சாதான் பாவம் இல்லை, மற்றவங்களை கேவலமா நினைக்கிறதும் பாவம். மற்றவங்க சிறுமையை வச்சு அவர்களை கேவலமாய் பேசுவதும் பாவம் என்று சொல்லி இங்கே உணர்ந்து இங்க என்ன சொல்லுகிறார், தரித்திரனுக்கு இறங்குறவனோ பாக்கியம் அடைவான். நம்ம கிட்ட இன்னைக்கு வசதி இருக்கும், ஆனா அதே வசதி நாளைக்கு நம்ம கிட்ட இருக்கும்னு சொல்ல முடியாது. செல்வம் தலைமுறைக்கு நிக்கிறதுல. நேத்து பணக்காரன் இருந்தவெல்லாம் இன்னைக்கு தெருவுக்கு வந்துட்டான். யாருக்கு விழுதல் என்னைக்கு வரும் தெரியாது, ஆனா ஏழைக்கு நாம் இறங்கும் பொழுது நாம் பாக்கியம் அடைவோம் என்று எதிர்க்கிறது. ஆகையால் தேவன் நமக்கு வசதிகளை பெருக பண்ணும் பொழுது அந்த வசதிகள் நிமித்தம் நாம் இருமாப்பாய் நடக்காமல் இல்லாதவர்களுக்கு வாரி இறைக்கிறவர்களாய் மாறும் பொழுது நம்முடைய பாக்கியம் தொடர்ந்து நீடிக்கும். ஏன்னா இதை கண்ட சாலமோன் ராஜா, பிரியமல்லை, பிறனுக்கு இறங்குறவன் பாக்கியம் அடைவான் என்ற வார்த்தையின்படி இந்த காலைவெளியிலே ஏழைகளுக்கு, எளியில்லாதவர்களுக்கு, எளியவர்களுக்கு, தேவையில் இருக்கிறவர்களுக்கு, நெருக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்முடைய இதயத்தை அடைக்காத படிக்க அவர்களுக்கு நாம் இறங்குவோம். ஏனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நமக்கு இறங்குவார். அப்படி இறங்கி இந்த ரட்சிப்பினுடைய ஊழியத்தை செய்வோம். அதன் வழியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிகள். பரிசுத்த பிதாவே, ஆம்சாமி, நீர் தருகிற ஆலோசனை மேன்மையானது. மற்றவர்களை நாங்கள் அற்பமாய் எண்ணாதபடிக்கு, பிறனை அற்பமாய் எண்ணுகிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரருக்கு இறங்குறவனோ பாக்கியம் அடைவான். இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் இது உங்க சொல்லப்பா. சிறுமைப்பட்டவர்களுக்கு, தரித்திரர்களுக்கு உதவி செய்கிற மக்களாய் அவருடைய இதயம் கனியட்டும். பொருளாசையின் மயக்கங்கள் ஆண்டவரே உன் ஜனங்களை பிடிக்க விடாதபடி அதன் வழியாய் அவருடைய இரக்கத்தை அவர்கள் ஆண்டவரே அந்த இரக்க ஊழியம் செய்கிறதை அவர்கள் நிறுத்தி விடாதபடிக்கு உடைய இருதயத்தில் இரக்கத்தை வையும். அதன் வழியாய் பாக்கியத்தை அடையட்டும். தேவன் அப்படி செய்ததற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். God bless you, church. Have a blessed day. Amen.